கேஷ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பிச்சப்பர். நம்ம சரும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் என்எஸ்சியில் குறும்பப்பாளையத்தில் கிட்ட இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம ஷோரூமில் கிட்ட இருக்குது. நயரா பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில். நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸாக யூஸ்டு கார் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷமாக யூஸ்டு கார். ரொம்ப தெளிவான கண்டிஷனில் தெளிவான கார்கள் எடுத்து நம்மளோட மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். பக்காவாக இருக்கக்கூடிய செகண்ட்ஸ்லேயே வண்டி எடுத்தாலுமே அதுலேயுமே வந்து கொஞ்சம் ஜெனுவனாக நீட்டாக இன்ஜின் ரூம்லாம் செக் பண்ணி நம்மளோட 3 செக் பாயிண்ட்டை செக் பண்ணி பக்காவாக 3 செக் பாயிண்ட் அப்படி என்ன கேட்டிங்களாகும் வண்டியோட டாக்குமெண்ட், வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், வண்டியோட பாடி கண்டிஷன், அண்டர்ஜிஸ் கண்டிஷன். ஸோ அது போக ஆன்லைனில் அதாவது சலானில் ஆர்டிஓ ஃபைன் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். கூட வந்து பார்த்தீங்களாக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே வந்து A to Z செக் பண்ணி பக்காவாக கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட வண்டியோட கண்டிஷன், குவாலிட்டி, அதே மாதிரி பெட்ரோல் வண்டி எப்படி எடுக்கணும், டீசல் வண்டி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டவுட்னா செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணி ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் எல்லா சர்வீஸுமே ஷோரூமில் மெயின்டைன் பண்ண வண்டி. அதுவுமே வந்து பார்த்தீங்களாக்கும் இந்த கலர் இல்லைங்களா, ராயல் ப்ளூ. இந்த கலர் வந்து ரொம்ப 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 ஒரு டிமாண்டான கலர். அதே மாதிரி நிறைய பேத்துக்கு பிடிச்ச ஒரு கலர். அருமையான வண்டி. அந்த பாடியோட குவாலிட்டி, அந்த அவுட்லுக்கு பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மேபி தெரிஞ்சிருக்கும் அந்த வண்டியை எந்த ஒரு கண்டிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2010 மாடல் ஆல்டோ LXI உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வித் ஏசி வந்துடுது. ஏசி கூலிங் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ வரைக்கும் இன்ஜின் ரூம் சீல்டு இன்ஜின் தான். இப்போ வரைக்கும் இன்ஜினை பிரிக்கவே இல்லை. இன்ஜின் கண்டிஷன் 100க்கு 100 இருக்கும். 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. ஸோ தாராளமாக நீங்கள் ஷோரூமில் கூட செக் பண்ணிக்கலாம். 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 90% இருக்குது. புது டயர் போட்டு ஒரு 2000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க வண்டியை. ஸோ 90% இருக்குது. சீட் கவர், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மியூசிக் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரிஜினல் மியூசிக் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாத ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி. ஸோ வண்டியோட அவுட்லுக் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி எல்லாமே சொல்லிட்டோம். அதே மாதிரி 2010 எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது. 2 ஓனர் தான். கிலோமீட்டருமே கம்மியாக தான் ஓடி இருக்குது. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. எப்பவும் போல தான் இந்த வண்டியை நான் செக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் தெளிவாக எல்லாமே எடுத்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அந்த வண்டி எப்படி இருக்குன்றத அந்த உள்ள டேஷ்போர்டில் உட்காந்து நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷுவலே உங்களுக்கு சொல்லிடும். இந்த வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றது. அதே மாதிரி வச்சுக்கூடிய கஸ்டமருடைய அந்த குவாலிட்டி எல்லாமே அதில் காமிச்சிடும். ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். சோனி MP3 பிளேயர் ஒரிஜினல் பிளேயர் தான் போட்டிருக்காங்க. ஸோ MP3 சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஸோ டேஷ்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. கிலோமீட்டருமே வந்து பார்த்தீங்களாக்கும் 2008க்கு முன்னாடி வந்த எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்தீங்களாக்கும் நார்மல் மீட்டர் தான் உங்களுக்கு இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். ஸோ கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். ஸ்டியரிங் கூட வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரஃப்பாக யூஸ் பண்ணல வண்டியை. ஜெனுவனாக வண்டிக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஏசி உங்களுக்கு நான் இப்போ கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து ப்ளோர் ஆன் ஆகி கம்ப்ரஸர் ஆன் ஆகிருச்சு. கூலிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் மாருதியை பொறுத்தவரை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் கூலிங் ஆகும். ஆனால் கூலிங் ஆகிட்டால் நல்லா கூலிங் ஆகும். லைட்டாக இப்போ தான் வர ஆரம்பிக்குது. நல்லா கூலிங் வருது இப்போ. ஸோ வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக எல்லா கிளாஸையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல கூலிங் ஆகும். அவ்வளோ அருமையாக இருக்கும். தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏசி கூலிங் உண்மையில் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டுட்டோம். அதே நம்மளோட மெக்கானிக்கிட்ட கேட்டுட்டோம். மாருதி ஆல்டோவும் ஏற்கனவே எப்பயுமே 20+ மைலேஜ் தான். ஸோ அதை நீங்கள் ஓட்டுற பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மைலேஜ் ட்ராப் ஆகும். அதே மாதிரி ஓட்டுறவங்க கிளச்சை அடிக்கடி யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக ஓட்டினாங்க அப்படின்னா மைலேஜ் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். நல்ல கூலிங் இருக்குங்க. சூப்பர் கூலிங் இருக்குது. நல்ல கூலிங் பிரமாதமாக இருக்குது. ஸோ இப்போ நான் கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிவிட்டு டோர் ஆஃப் பண்ணிவிட்டேன். எப்பயும் போல தான் இப்போ நான் இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நாம் எப்போவுமே சொல்கிறதான், ஒரு பெட்ரோல் வண்டியாகட்டும் இல்லை வந்து நீங்கள் டீசல் வண்டியாகட்டும் இல்லை பழைய வண்டி லேட்டஸ்ட் வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அந்த இன்ஜின் ரூம் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறப்பயே அந்த வண்டியோட குவாலிட்டி, இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ பாருங்கள், வண்டியோட இன்ஜின் ரூம் 100க்கு 100 இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் இல்லை, சென்னையில் இல்லை, மதுரை, தேனி எந்த டிஸ்ட்ரிக்டில் போனாலுமே வண்டியோட இன்ஜின் ரூம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சென்னை நம்பராகவே இருந்தாலும் ரஸ்ட்டு, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி, அதேமாதிரி வெள்ளத்தில் ஃப்ளூட் அஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக இருக்குது. பேட்டரி முதற்கொண்டு புது பேட்டரி தான் போட்டிருக்காங்க. 2023 ஆம்பரான் பேட்டரி. வண்டி பக்காவாக இருக்குது. ஒரு எங்கேயுமே சிங்கிள் பிரஷ் டச்சப் கூட வண்டியில் இல்லை. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்ஜின் நம்பர் முதற்கொண்டு வண்டி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது இன்ஜினில் ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இல்லை. வண்டி பிரமாதமாக இருக்குங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக ஓடிட்டு இருக்குது. ஸோ நான் பக்கத்தில் போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்ஜினோட சவுண்டு கேட்கும். ரொம்ப அருமையாக இருக்குது.
எந்த விதமான நாய்ஸுமே கிடையாது. நான் வந்து இப்போ ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எப்போவுமே எல்லா வண்டியிலுமே நம்ம ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஆயிலுமே புது ஆயில் தான் மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம வந்து A to Z நம்மகிட்ட எந்த வண்டி எடுத்தாலுமே நீங்கள் வந்து ஆயில் மாற்றணும், அதே மாதிரி எந்த ஒரு செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது. A to Z நம்ம எல்லாமே செலவு பண்ணி கொடுத்துட்றோம். பொதுவாக யூஸ்டு காரில் எங்கே போய் நீங்கள் வண்டி எடுத்தாலுமே வந்து பல்பு ஃபீஸ் போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்களாக்கும் ரேடியேட்டர் ஃபேனில் பிரச்சனை வர்றது, அதே மாதிரி ஏசி கூலிங் கம்மியாகிறது, இல்லைனா வந்து பார்த்தீங்களாக்கும் ஃபீஸ் நடக்கிறது, அதே மாதிரி ஹெட்லைட் டேமேஜ் ஆகிறது, வண்டியில் ஸ்க்ராச்சஸ் இருக்கிறது, இது மாதிரி கண்டிப்பாக யூஸ்டு காரில் இருக்கும். எங்கே போய் எடுத்தாலுமே இருக்கும். நீங்கள் மேஜராக கவனிக்க வேண்டியது யூஸ்டு காரை பொறுத்தளவில் இன்ஜின் ரூம், அந்த 2 ஆப்ராமு, அதே மாதிரி இன்ஜினோட கண்டிஷன், அதே மாதிரி ஒயிட் ஸ்மோக் வருதா, பிளாக் ஸ்மோக் வருதா, இல்லை எந்த ஸ்மோக்குமே வரல அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சைலன்ஸ்லேருந்து தண்ணி வருதா, அது அந்த மாதிரியான நீங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கூட்டு போய் செக் பண்ணுறீங்க மெக்கானிக் அப்படின்னா தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கூட்டு போகிற மெக்கானிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நிறைய மெக்கானிக் இன்றைக்கி வந்து வண்டி பற்றி தெரியாமல் ஒரு கமிஷன் பேஸில் ஆசைப்பட்டு போய் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி நல்ல மெக்கானிக் இருக்காங்க, நல்ல வண்டி எடுத்து கொடுக்குற மெக்கானிக் இருக்காங்க நம்ம மெக்கானிக் மாதிரி. ஸோ எல்லாமே நான் நல்ல மெக்கானிக்கும் சொல்ல வரல, அதே மாதிரி எல்லா மெக்கானிக்குமே நான் வந்து தப்பான மெக்கானிக் நான் சொல்ல வரல இந்த விஷயத்தில். அதாவது அனுபவமான மெக்கானிக்கை நீங்கள் கூட்டு போயிட்டீங்க அப்படின்னா வண்டி எடுக்கக்கூடிய வண்டியுமே உங்களுக்கு நல்ல ஒரு வண்டி கிடைக்கும். அந்த மாதிரி நம்மளோட மெக்கானிக் அனுபவமான மெக்கானிக் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள், அவர் வச்சு தான் வண்டி எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ நல்லா இருக்குது, வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது பாருங்க. வண்டி ஒரு ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. சைலன்ஸ்லேருந்து ஸ்மோக் எதுவுமே கிடையாது, எங்கேயுமே ரீப்ளேஸ் பண்ணிருக்காது. எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ். ஸோ நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் கிளாஸை செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸாக அப்படி இருக்குது அப்படின்னா ஆக்சிடென்ட் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகலன்னு அர்த்தம். ஸோ இந்த வண்டி எல்லா கிளாஸுமே ஒரிஜினல் கிளாஸ் தான். ஒரு ரேரான கலர், நல்ல வண்டி, அருமையாக இருக்குது. வண்டி இப்போயுமே ரன்னிங்கில் தான் இருக்குது, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. A to Z சர்வீஸ் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. எடுத்து நீங்கள் வண்டியை அப்படியே எடுத்து ட்ராக்ல ஓடிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு அருமையான வண்டி. 2010 2 ஓனர் ஆல்டோ LXi. இந்த வண்டிக்கு நம்ம 1,95,000 கோட் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னால் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. இதே கோயம்புத்தூர் நம்பர் 2010 மாடல் இன்றைக்கி 2.5 வரைக்கும் கோயம்புத்தூர் செல் பண்ணிருக்காங்க எல்லா டீலர்ஷிப்லுமே. இது வந்து சென்னை நம்பர், 2 ஓனர் நம்பர் மட்டும் தான் சென்னை தவிர வண்டியோட குவாலிட்டி கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கண்டிஷனில் லோக்கல்லே வண்டி கிடையாது, அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தெளிவான கண்டிஷனில் இருக்குது. நம்மளோட 3 செக் பாயிண்ட் செக் பண்ணியாச்சு, வண்டி அருமையாக இருக்குது, தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ஸோ நேராக வாங்க, வண்டி எடுத்தால் பைசா செலவு இல்லை, எடுத்து ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு அருமையான வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்கள் கௌதம் குணா, நம்ம ஷோரூம் அவினாஷ் ரைடர்ஸ் கார்ஸ்.